ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. இது இந்த மகாசிவராத்திரி இதற்கு உண்டான பதிவு. சிவராத்திரியை பற்றி எல்லாருக்கும் நம்மளுடைய ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் லிங்கோத்பவராக தன்னை வெளிப்படுத்திய நாள், அடிமுடி காண முடியாத ஒரு மாபெரும் ஜோதி பிழம்பாக தோன்றிய நாள் அது. இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரிக்கும் இதற்கும் மாத சிவராத்திரியாக நம்ம அந்த சதுர்தசி திதியில கடைபிடித்தாலும், இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவியல் பூர்வமான பல விஷயங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிப்பதாக இருக்கிறது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்முடைய அந்த அண்ட வெளியில காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எனர்ஜியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுடைய அதோடைய சம்பந்தம் அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட 4 காலம்னு நம்ம சொல்றோம். அதுலேயும் இன்னும் ஹையஸ்ட் த பீக் ஆஃப் அந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றது நிஷித்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அமைதியான ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிவனேன்னு உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி அமைதியாக கண்ணை மூடிண்டு பஞ்சாட்சரத்தை சொல்லி நம்ம அதை ஜபம் பண்ணிட்டு இருந்தாலே அது பெரிய புண்ணியம். புண்ணியம்னு பெரியவங்க சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதை ஒரு சமநிலைக்கு கொண்டு அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தோம் அமைதியாக அப்படின்னா, அதில் ஒரு 2 நிமிஷம் தான் நம்மளுடைய மனம் அதுவே ரொம்ப அதிகம் நான் சொல்கிறது. மனம் அமைதியான எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் யோக பயிற்சி செய்பவர்கள் இருப்பார்கள், மூச்சு பயிற்சி செய்பவர்கள் இருப்பார்கள், பிராணாயாமா பண்ணுறவங்க, நிறைய இன்னும் ஸ்பிரிச்சுவலாக அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு எத்தனையோ ஜபங்கள், தியானங்கள், மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லாருமே அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது கோவிலில் போய் நம்ம அபிஷேக ஆராதனைகள் பார்க்குறோம் அப்படின்னாலுமே, இரவு அந்த 12:05 அதுலேருந்து 1:10 இதற்கு உண்டான டைம், அது அவங்கவுங்க இருக்கிற ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி டைம் வேரி ஆகும். ஆனாலும் அது ஒரு முகூர்த்தம்னு கணக்கு இருக்குது. இந்த நிஷித்த காலம்னு சொல்லக்கூடிய இதில் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய என்ன நம்ம சாதனைன்னு நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோமோ அதை அதிகப்படுத்துவதோ, மந்திர ஜபங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய ஜபத்தினுடைய எண்ணிக்கை, அந்த கவுண்ட்டை, மந்த்ராஸ் கவுண்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்க. அமைதியாக உட்காந்துண்டு ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு பாய் அதை விரிச்சுண்டு, இல்லாட்டி தர்ப ஆசனம் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை விரிச்சுண்டு அமைதியாக உட்காந்து அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் அந்த இதை பண்ணுறதுங்கிறதே ரொம்ப நல்லது. என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதிக இரைச்சல், ரொம்ப சத்தம் இருக்கிறது, நம்மளை ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் இருக்கக்கூடிய அதிகபட்ச இரைச்சல். ஏன்னா கண்ணு முழிக்கணுங்கிறதுக்காக இப்போல்லாம் பாட்டை கேட்டுன்னு இருக்கிறது, விடிய விடிய டிவி பார்க்குறது, இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கக்கூடாது. முழிச்சுன்னு இருக்கிறதுங்கிறது எதற்காகனா, நம்முடைய முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சக்தியானது காஸ்மிக் எனர்ஜியோட கலந்து, ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்திலும் உள்ளது. நம்மளுடைய உடம்பும் அதே பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நிறைய சக்ராஸ் இருக்குது. மெயினான அந்த 7 சக்ராஸ் இருக்குது. நம்மளுடைய அந்த ஸ்பைன் தான் மெயின் எல்லாத்துக்குமே. நம்ம முதுகு தண்டுவடம் தான் முக்கியம். அது நிமிர்த்தி இருப்பதன் மூலமாக அந்த ஆற்றல் மேல் நோக்கி எழும். அப்போது நம்ம உடம்புக்கு நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் யர் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கிறது. அப்போ நம்ம உடம்பு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உள்வாங்கும், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வெளியில் போகும். அதுக்கு நம்ம விரத முறைன்னு சொன்னதும் அதனால தான். அப்போ உள்ள இன்டர்னலாக நம்மளுடைய உடம்பும் சுத்தமாகுது. நம்ம விரதம் இருக்கிறது மூலமாக உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளும் நேச்சுரலாகவே அகற்றப்படுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சிவராத்திரி அன்னைக்கு தூங்கப்படாது. அந்த குறிப்பிட்ட நேரம் அட்லீஸ்ட் அந்த குறிப்பிட்ட 1 மணி நேரம் மட்டும் தூங்காமல் உங்களால் என்ன முடியுமோ, ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வச்சுன்னு புஸ்தகம் படிக்கலாம், சிவபுராணம் சொல்லலாம், இன்னும் வேறு என்ன உங்களுக்கு இது பண்ணுறது வழக்கம் இருக்கோ அது பண்ணலாம். எனிதிங். சிவன் இதுன்னு மட்டும் கிடையாது. ஏன் சிவம்னு சொல்கிறோம் தெரியுமா? சிவம்ங்கிறது
அது வந்து ஜடம், அசையாதது. சக்திங்கிறது அசைவு. அந்த அசையாத இதுங்கிறது, ஆற்றல் அப்படிங்கிறது வந்து சிவன். அதற்கு அசைவு கொடுப்பது சக்தி. அப்ப சிவனேன்னு இருக்கிறதுனா என்ன, சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அதுதான். அப்ப அமைதியா இருக்கணும், எந்த ஒரு கடினமான இதையும் செய்யாம, கூடிய மட்டும் நம்முடைய உணவும் அதற்காக. ஏன்னா எல்லாராலையும் விரதம் இருக்க முடியல அப்படின்னா ரொம்ப சாத்வீக உணவு என்னவோ அதை எடுத்துண்டு லைட்டா. அப்ப இல்ல சில பேர் ஒரு பொழுது மட்டும் அன்னைக்கு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்ப வயிறு வந்து எம்டியா தான் இருக்கும். முடிஞ்சவங்க என்ன எளிமையான உணவு எடுத்துக்க முடியுமோ, பழமோ பாலோ அந்த மாதிரி ஆகாரம் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு எளிமையான ஒரு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த 12:05 அதுல இருந்து அந்த 1:10 அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒரு சில நிமிடங்கள் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். அதுல உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அமர்ந்து அமைதியா உட்கார்ந்துட்டு என்ன உங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய இது இருக்கோ நீங்க பண்ணுங்க. இல்ல ஓம் நம சிவாயா சொல்லலாம், சிவபுராணம் சொல்லலாம். இந்த மாதிரி என்ன உங்களால முடியுமோ பண்ணுங்க. இல்ல கோவில்கள்ல போய் அந்த நேரத்துல அபிஷேக ஆராதனைகள் பார்க்குறோம் அப்படின்னா அமைதியா உட்கார்ந்து ஒருமுகப்படுத்தி கடவுள்கிட்ட உங்களோட சிந்தனையை செலுத்துங்கள். அன்னைக்கு அறவே தவிர்க்க வேண்டியதுங்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்சரி ஆர்கன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அந்த வந்து நம்மள அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்மளுடைய மனசை வந்து ஒரு அமைதிப்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இதை எடுத்துக்கணும். அந்த நம்ம முதுகு தண்டுவடம் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து இருப்பதன் மூலமாக உடம்புல வந்து உங்களுக்கு அந்த சேஞ்ச் மறுநாளே தெரியும். நல்ல அந்த அந்த வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. நீங்க இந்த நேரத்துல மட்டும் தூங்காம இருந்தாலே போறோம். ரொம்ப முழுக்க விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மறுநாள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அந்த அது வரையும் தூங்கக்கூடாது பகல் பொழுதுல. ஏன்னா ராத்திரி கண் முழிச்சிருக்கேன், பகல்ல தூக்கம் வருதுன்னு ஃபுல்லா போட்டு தூங்கக்கூடாது. அப்ப அது வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால இந்த விஷயத்தை எத்தனை பேரால பயன்படுத்திக்க முடியுமோ பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். நன்றி.